Taste the Daily. மயிலாடுதுறை சுவாமி கோயிலில் முருகன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார். தொடர்ந்து வேதியர்கள் மந்திரங்கள் போத திருமாங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் செஞ்சி அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருப்பகுதியில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இல்லோடு ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் தெருவில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பயன்படுத்தும் பாதை சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் சேரும் சகதியுமான இந்த சாலையால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஜுரம் சரியாகல, இதனால கொசு தொல்லை, நோய் வருது, இரும்புல, சளி, காய்ச்சல் எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ண, யாரும் எந்த அதிகாரியும் யாரும் செய்ய மாட்டாங்க. கவுன்சிலர்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டோம், தலைவர்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டோம். அவங்க வராங்க, சேர்மன்கிட்டையும் சொன்னாங்க. அவங்க வீட்டாண்டு இருந்தால் அவங்க வீட்டு பிள்ளைங்க போதும் இப்படி இருப்பாங்களா? ஓட்டு கேட்க, எலெக்ஷன் கேட்க மட்டும் கையெழுத்துக்கும்பிட்டு என்னென்னு வராங்கல்ல, ஓட்டு போடும்போது காலைல விழாத வரையா கேட்குறாங்கல்ல. இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படல. நீங்களே அங்கே பாருங்கள், எவ்வளோ தண்ணி தேங்க மட்டும் பாருங்கள், பாசை பிடிச்சிட்டு அங்கேயே ஒரு பாம்பு சேர்த்துருக்கு, அதையும் பாருங்கள் நீங்களே.